திருப்பி வாசிக்க கேட்கிறேன். யோசுவாவின் சரித்திர புத்தகம், யோசுவாவின் சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சோதரன், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு என்றும் சபைக்கு என்றும் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படும். இந்த வருடத்திலே கர்த்தர் சபைக்கென்றும் நமக்கென்றும் கொடுத்த ஒரு டீம், ஒரு தலைப்பு என்னவென்றால், நாம் கர்த்தரோடு நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு என்றென்றைக்குமாய் கர்த்தரோடு ஐக்கியமாய் கர்த்தரோடு நிலைத்து நிற்க வேண்டும் என்ற தலைப்பை இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகள் வரலாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது, இந்த மாதிரி கர்த்தரோடு நாம ஒரு ப்ராமிஸ் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆண்டவரை விட்டு பின்னிட்டு ஓடுகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் மறந்துவிடக் கூடாது. என்னை கர்த்தரோடு நிலைத்திருக்கும் அனுபவத்தை கொடுக்கிறவர் கூட இருக்கார். அல்லேலூயா. என்னை விட்டு பிரியாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சரியான வழியில் நடத்துகிற உன்னதமான கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. நாம் அவரோடு நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் பழகி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில், அதன் வழியிலே போன மாதம் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும் அறிவை நாட வேண்டும் என்று பார்த்தோம். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வாஞ்சை இருக்க வேண்டும். அவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு உத்வேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த மாதத்திலே, இந்த மார்ச் மாசத்திலே கர்த்தரோடு நிலைத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தரோடு நாம் நினைத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. சோ நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைப்பார். எப்படி? எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சோ நம்முடைய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி மகிழ்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை உயர்த்தி மகிழ்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் இயேசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, நான் மேன்மை அடைவதை என்னை சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். ஆமென். என்னை யாரெல்லாம் விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, இது வேஸ்ட்ன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக என் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. என் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், நம்மை சுற்றி வாழுகிற மக்கள், நான் எப்படா கீழே விழுவேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படா தோற்று போவேன் என்று பார்ப்பார்கள். எப்படா என் வாழ்க்கையில பிரச்சனை வரும், எப்படா இவங்க குடும்பம் பிரியும், எப்படா இவங்க பொருளாதாரத்தில் கீழே விழுவாங்க, எப்படா இவங்க வியாதி வந்து படுக்கையாவாங்கன்னு சொல்லி என்னை பார்த்து சந்தோஷப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆமென். நான் நேரில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி பேச முடியாது. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் பார்த்தியா, இது நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி நடந்துக்குது, இதோட வாழ்க்கைங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஜனங்க நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அப்படியாப்பட்ட மக்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துவது மாத்திரமல்ல, அந்த உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். ஆமென், அல்லேலூயா. சோதரன், என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார்கள். என்னை பார்த்து அவர் மிகவும் மிகவும் நான் உயர்ந்து வர என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் மேக்சிமம் நல்ல கிறிஸ்தவர்களை சொல்றாங்க. நல்ல கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தால், மற்றவங்க உயர்வை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் உயர்வை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட மாட்டாங்க. அதுபோல நான் மாறணும்னு
தங்களை அர்ப்பணிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நான் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ள மாற்றம் வர வேண்டும். என் மாற்றம் பிறரை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா உடைய கணவர் மிகுந்த குடிகாரர், மிகுந்த பொல்லாத குடிகாரர். 24 மணி குடிதான், எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கணவரை பெற்ற அந்த சகோதரி போய் அந்த சபையுடைய போதகர் அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா என் கணவர் பயங்கரமாக குடிக்கிறாரு, அவர் குடியை மாற்ற முடியல, அவர் திருந்தவே மாட்டார் போட்டிருக்கு, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த சபையின் தாயார் அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நீ வீட்டில் மீன் குழம்பு செஞ்சா அந்த மீன் குழம்புல வர தலையை உன் பிள்ளைங்களை கொடுத்துரு, வாழை நீ சாப்பிட்ரு, நடுவில் சதையாக இருக்கிறதுல அந்த பகுதி, அந்த பகுதிகளை உன் கணவர் கொடு. அவன் அம்மா கேட்குது, நாங்கள் குடிச்சிட்டு வர ஆளுக்கு நல்லா சதை பகுதி, நாங்கள்லாம் தலையை வாழை எடுத்துக்கணுமா, நீ கொடுத்து பாருமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதை அவங்க கணவர் கேட்டுட்டார். இந்த அம்மா பின்னாடி இந்த பாஸ்டம்மா தான் ஏதோ ஒரு சொல்லிக் கொடுக்குது, இந்த என் மனைவிக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து இந்த பாஸ்டம்மா தான் கெடுக்குது அப்படி பின்னாடி பார்த்தவர் ஆச்சரியப்பட்டார். எப்படி இவ்வளோ நல்ல பாஸ்டமாக இருக்காங்களே, கணவர் மாறினார். அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடு மற்றவர்களை மாற்ற வேண்டும். ஆமென். உங்களுடைய குணாதிசயம் மற்றவர்களை மாற்ற வேண்டும். உங்களுடைய அன்பு மற்றவர்களை மாற்ற வேண்டும். போய் போராடிட்டு இருக்கக்கூடாது, ஐயோ திருந்த மாட்டாரு, ஐயோ இவர் எப்படி ஆகிறாரு. நீங்கள் போராட தேவையில்லை. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து தேவ பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேன்மையை இந்த சுற்று வட்டாரம் பார்க்கணும். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சு நின்றீங்களோ, எந்த இடத்துல கண்ணீரோடு இருந்தீங்களோ, எந்த இடத்துல மன துக்கத்தோடு இருந்தீங்களோ, அவமானத்தோடு இருந்தீங்களோ, அந்த இடத்துல தேவன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசையோடு இருந்த கர்த்தர், ஆமென், மோசையோடு இருந்த கர்த்தர் யோசுவாவோடு இருக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்று என்னோடும் கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம சொல்லுவோம், மோசையோடு இருந்த கர்த்தர், சொல்லுங்க, யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, என் கூடவும் இருக்கிறாரு, பிரபுவோடும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோடும் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களையும் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் உயர்த்துவார். அதை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். இன்றைக்கு இருக்கிற தரித்திரத்தோடு நீங்க வாழ போறதில்லை, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையோடு நீங்க வாழ போறதில்லை, இன்றைக்கு இருக்கிற கடனோடு நீங்க வாழ போறதில்லை, இன்றைக்கு இருந்த அந்த நோயோடு நீங்கள் சாக போகிறதில்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் மேன்மைகளை ஒருவனும் தடுக்க முடியாது, பிசாசு தடுக்க முடியாது, மனுஷன் தடுக்க முடியாது. ஏன்னா உயர்த்துறது யாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மோசே எப்படி இருந்தார்? ஒரு வனாந்திரமான பாதையில போய் கொண்டிருந்தார், வனாந்திர பாதையில் இருந்தார். எல்லாம் மறந்து விட்டது. தன்னுடைய வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை மறந்து விட்டது. அரண்மனையில் இருந்தால் செல்வாக்கா வாழ்ந்தார், ராணியோட பிள்ளையா வாழ்ந்தார். எல்லாம் மறந்து வனாந்திரத்தில் வெறுமையாக இருந்தார். கர்த்தர் மோசே வனாந்திரத்தில் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையிலேருந்து கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இந்த சபைக்கு வந்து எல்லாரையுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வந்தோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும். என் ஜெபம், நான் இந்த பிரச்சனையிலேருந்து ஜெபம் பண்ண எனக்கு இந்த விடுதலை கிடைக்கணும்னு தான் வந்தோம். இன்று அவைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது. இன்று நான் இயேசுவுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்று நான் மேன்மையா இருக்க காரணம் இயேசு. அல்லேலூயா. என்னை உயர்த்துகிறவர் அவர் மாத்திரமே. ஸ்தோத்திரம். எல்லாருடைய பார்வைக்கு முன்பாய் கர்த்தருடைய உயர்த்து. அல்லேலூயா. இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிவல்ல, இப்ப இருக்க சூழ்நிலை உங்களுக்கு முடிவல்ல, இப்ப இருக்க வேதனை உங்களுக்கு முடிவல்ல. இயேசு எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளது. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தருக்கு ஒரு மனிதனை உயர்த்தினார். அல்லேலூயா. வேதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான், சாதாரணமா இருப்பாங்க. ஆனா அவங்களோட முடிவு, மரணத்துக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே இருக்கு. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் எடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய கரத்தில் இருந்தவர்கள், கர்த்தர்களை வல்லமை எடுத்தார். அதனால அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. அதே போல இந்த நாளிலும் ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறக்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுருக்கு ஃபர்ஸ்ட் பேர் சீமோன். இயேசுதான் சீமோன் என்ற மனிதனுக்கு பேதுரு என்று பெயரிடுகிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பாக அவன் சாதாரண ஒரு மீன்பிடிக்கு தொழிலாளியாக இருந்த பொழுது அவனுக்கு பெயர் சீமோன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக, இயேசுவை பின்பற்றின பின்பாக அவனுடைய பெயர் பேதுருவாக. இந்த பேதுரு என்று சொல்லப்படுகிறது சீமோன். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு இந்த கெனசரேத் என்று சொல்லப்படுகிற கடலில் வலை வீசி மீன் பிடிக்க தேடுகிறார். இரவு முழுவதும் கடினமான ஒரு வேலை செய்கிறார். மீன் பிடிக்கிற வேலை என்பது சாதாரணமான வேலை அல்ல. உடல்லையும் மனசுலையும் பயங்கர தெம்பு வேண்டும். கடலை இயற்கையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. எப்போ காத்தடிக்கும், எப்போ மழை வரும் தெரியாது. எப்போ கடல் கொந்தளிக்கும் தெரியாது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும்னு தெரியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இரவு முழுவதும் கடினமான உழைப்பு. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஒரு போதிய வருமானம் இல்லை. இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை என்று நீங்கள் ஒரு நாள் கலங்காதீர்கள். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் பயங்கர பிரயாசப்படுறேன், இந்த ஃபுல் எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த விதமான ஒரு விடியலும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவங்கள் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. உங்களுடைய உழைப்புக்கு ஒரு தகுந்த ஒரு ஊதியம், ஒரு தகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாதே போல ஆனால் நிச்சயமாக உண்டு. மிகுந்த கஷ்டப்பட்டு போராடி கொண்டு மனம் நொந்தவராக இருக்கிறார். சோதரம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இயேசு அந்த இடத்திற்கு கடல் பகுதிக்கு வருவதற்கு காரணம், இயேசு இருந்த ஊர் நாசரேத்து.
அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இங்கே வருகிறார். அல்லேலூயா. அந்த மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த மக்களும் பரலோகத்திற்கு பிள்ளைகளாய் மாற வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். அப்படி வரும் பொழுது அநேக படகுகள் இருந்தாலும் அவர் சீமோனின் படகை பார்க்கிறார். அவருக்கு ஒரு ஸ்டேஜ் தேவை. மக்களை கூட்டம் கூடிவிட்டது, இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் அவரை பின்பற்றி ஒரு கூட்டமாக வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றின வார்த்தைகளை அவர் கொடுக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். உடனே அவர் என்ன பண்ண, ஒரு ஸ்டேஜ் தேவை. அங்கே இங்கே பார்த்தாரு, அங்கே நிறைய படகு இருந்தாலும் சீமோனுடைய பேதுருவின் படகை பார்த்தார், அதில் ஏறினார். அந்த படகுல ஏறி நின்றவராய் அவர் பார்த்து அந்த மக்களுக்கெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ பக்கத்துல அங்க நின்ற மீனவர்கள் எல்லோரும் நைட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறார். வலையை அலசுதல் என்ற காரியத்திற்கு என்ன பொருள், அடுத்து திரும்பி போறாங்க. எதுவுமே கிடைக்கலன்னு பின்னிட்டு போல, அவங்க நம்முடைய ஒர்க்குக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ஒரு ஃபீட்பேக் இல்லை, எதுவுமே நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பின்னிட்டு போகவில்லை, திரும்ப முயற்சி செய்கிறார்கள். நான் சொல்றேன், முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு இன்டர்வியூக்கு போய் அந்த இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆனால் கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு இன்டர்வியூ இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒரு வருமானம் அடைந்து விட்டது என்று நீங்கள் அப்படி நின்று விட்டு அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. அடுத்த ஒரு வருமானத்தை கர்த்தர் திறந்து கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக. அல்லேலூயா. ஒரு கதவு அடைக்கப்பட்ட பொழுது 7 கதவை திறக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இவர்கள் அலசி கொண்டிருக்க அடுத்ததாவது நல்லதா நடக்காதா, அடுத்ததாக வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காதா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவோட என்ட்ரி, இயேசு வந்து படகுல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு. அல்லேலூயா. இவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொல்றார், தம்பி பிரசங்கம்லாம் முடிச்சோடனே பேதுருக்கு வாங்க, சீமோன். அப்போ வந்து சீமோன் வாங்க, உங்க படகை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் போடுறோம், ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுறோம். நாங்கள் நைட்டெல்லாம் அந்த ஆழத்தில் தான் இருந்து மீன் பிடிச்ச ஒன்றுமே கிடைக்கிறாரு. நான் நைட்லாம் கஷ்டப்பட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நைட்டெல்லாம் கஷ்டப்பட்ட பொழுது அந்த படகுல இயேசு இல்லை. ஆமென். இயேசு இல்லாத படகு, தரித்திரம் முடிச்ச படகு இல்லை. போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இது தரித்திரம் முடிச்ச படகு, இது ராசி இல்லாத படகு, இந்த படகுல ஏறினா ஒன்றுமே கிடைக்காது, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த படகை ஒதுக்குனாங்க. இயேசு எப்போ படகுல ஏறினாரோ, இயேசு எப்போ அந்த படகுல உட்கார ஆரம்பிச்சாரோ, இயேசு எப்போ அந்த படகுல நிற்க ஆரம்பிச்சாரோ, இயேசு எப்போ அதுக்குள்ள கால் வச்சாரோ, அப்பயே அந்த தரித்திரம்லாம் மாறிடுச்சு. அதில் அந்த ராசி இல்லாத தன்மைகளெல்லாம் இயேசு மாற்றி விட்டார். இந்த உலகத்தில் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் ராசி இல்லாதவங்க, நீங்கள் வந்தால் வீடு விளங்காது, நீங்கள் கால் வச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இந்த உலகம் சொல்லலாம். உங்களை பார்த்து, உங்கள் நிலைமையை பார்த்து, உங்கள் கோலத்தை பார்த்து இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு தெரியாதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எதுக்காக நடக்குது, எதுக்காக இந்த போராட்டம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், ஏதோ ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலோ ஒரு அற்புதம் நடப்பதற்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அவைகளை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா சொல்றேன், யாரெல்லாம் உங்களை அவமானமாய் துக்கமாய் பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாய் தலையை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஒன்றே ஒன்று மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய என்னை கர்த்தர் கண்டிப்பாய் மேன்மைப்படுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். யார் உங்களை வெறுத்தாங்களோ, யார் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தர் நல்ல சூப்பரானவங்களை தேடி வருவதில்லை, நல்ல அறிவாளிகளை தேடி வருவதில்லை, நல்ல படித்த பண்டிதர்களை தேடி வருவதில்லை. ஒன்றுக்கும் உதவாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை தேடிதான் கர்த்தர் வருவார். துக்கத்தோட வலையை அலசி கொண்டிருக்கிறார் சீமோன். ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு, நாளைக்கு எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கேன், இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இதை நான் என்ன செய்வது என்று சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற மத்தியில் கர்த்தர் சொல்றார்,
நீ கொஞ்சம் ஆழத்தை இருக்கும். நான் சொல்றேன், நைட்டெல்லாம் எங்க போய் இந்த மீன் ஒளிஞ்சிச்சுன்னு தெரியல. நைட்டெல்லாம் போய் தேடுறாங்க, மீனே கிடைக்கல, ஒளிஞ்சிக்கிச்சு. ஒரு வார்த்தை சொன்னவுடன் எல்லா மீனும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வலைக்குள்ள வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, உங்க வலை நிரம்பும். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்றபடி உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆமென். என்ன பண்ண தெரியுமா? படகு அவர்கிட்ட கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாம இது ஏன் படகு, எனக்கு தான் நேரம், உங்கள் நேரத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் வெறுமை மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தரை நோக்கி பார்த்தார், அவருடைய வசனங்களை நோக்கி கேட்க ஆரம்பித்தார். கை வலையை அழைச்சிட்டு தான் இருந்துச்சு, ஆனா அவருடைய மனசும் அறிவும் அவர் சொல்லுகிற வார்த்தை ஏற்றுக்கொண்டிருக்கு. எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம், நமக்குள்ள இந்த வார்த்தை உள்ள போதா, இல்லை ஐயா எப்போதான் முடிப்பார், இது என்ன மாதிரி முடியுமோ, மணி ஆயிடுச்சா, முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம பார்க்க. என்னுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லையா? இயேசு ஒரு படகில் ஏறினார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் படகுன்றது நான் இப்போ உங்கள் வாழ்க்கையாக சொல்கிறேன். இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் முதலாவது வெறுமை மாறும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கோ அதையெல்லாம் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் துக்கமாக இருக்கோ அதை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் முதலாவது உங்கள் வாழ்க்கையில வெறுமையை மாற்றி அற்புதம் செய்து, ஸ்தோத்திரம், யாரெல்லாம் அற்புதங்களுக்காக காத்திருக்கீங்களோ அவர்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வர வேண்டும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்கள் எல்லா காரியத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த படகு ஒதுக்கப்பட்ட படகா இருந்ததோ அந்த படகுல தான் இயேசு தங்கியிருந்தார், படுத்திருந்தார், தூங்கினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவர். அற்புதம் நடத்த உடனே இவர்கள் வலையை விட்டார்கள், படகை விட்டார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். இதுதான் முக்கியம். நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, போதும், இனிமே வேண்டாம், இயேசு வேண்டாம், கிடைச்ச வரைக்கும் போதும் நினைச்சு நீங்க படகை நோக்கி நீங்கள் திரும்பி உங்கள் படகை கடலுக்குள்ளே செலுத்த ஆரம்பித்தீர்கள், கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. அவர் சொன்னார், நான் இனி உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன். நான் உன்னை தேடி வந்தது நோக்கம் அதுதான். நீ இந்த உலகத்துக்குள்ளே போய் பணம் தேடி ஓடாதப்பா, என் பின்னாடி வர வேண்டும். அதுக்காக தான் அவர் வந்தார். கெனசரேத் கடலுக்குள்ள வந்தது, அந்த பகுதிக்குள்ள வருவதற்கு காரணம் தான் பேதுருவை அழைக்க வேண்டும். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா பேதுரு நிற்கும்போது அவருடைய காலு கீழே பணம், இந்த பணத்தை தேடி ஓடினாரு, ஆனா அந்த பணம் அவர் காலு கீழே வந்தது. அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அநேக பேர் சொஸ்தமானாங்க. கர்த்தர் அப்படிதான் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம், பிளான் தான், உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும். அவரின் நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக உயர்ந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கடைசியாக ஒரு சில காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்லி முடிக்க போகிறேன். நான் மேன்மை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மேன்மை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தர் சொல்றதை செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து, போதும் சிஸ்டர். இயேசுவிடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தையை நான் நம்பணும். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகளையும் இயேசுவையும் நான் நம்ப பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை நம்புகிற பழக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டா அற்புதம் நடக்கும்னு நம்பணும். இயேசு சொன்னா நடக்கும்னு நம்ம நம்பணும். அப்படி நாம் நம்பும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஃபர்ஸ்ட் நம்பணும். பேதுரு நம்பினார், அவர் படகு நிரம்ப மீன்கள் நிறைந்திருந்தது. நீங்கள் நம்புவீர்களா?
இயேசுடைய வார்த்தைகளை நம்புகிறீர்களா? அவர் செய்ய போகும் அற்புதங்கள் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? என் வியாதி மாறும் என்று நம்புகிறீர்களா? என் கடன் பிரச்சனை மாறும் என்று நம்புகிறீர்களா? என் குடும்பம் மாறும் என்று நம்புகிறீர்களா? என்னை பாவத்திலிருந்து பேசி விடுவிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அப்படி நீங்க நம்பினீர்களானால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் என்ன பண்றாரு? 3வது வசனம், அப்பொழுது அந்த படகுகளின் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. போதும். சீமோனுடைய படகை சீமோன் இயேசுவுக்கு கொடுத்தார். தன்னிடத்தில் இருப்பதை இயேசு இடத்துல கொடுத்தார். அல்லேலூயா. கொடுக்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நான் பணம் காசை பற்றி சொல்லலை. பணம் கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, அதை பற்றி நான் இங்கே சொல்லவில்லை. உங்கள் நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறோமா? 24 மணி நேரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 24 மணி நேரத்துல அழகா சொல்லிருக்கு, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் எனக்கு என்னோட இருக்கக்கூடாதா? 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? இல்ல ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அரை மணி நேரம் வேதம் வாசிக்க கூடாதா? நேரத்தை கொடுப்பதிலே நமக்கு கொஞ்சம் கூட ஒரு கருணை இல்லாமல் இருக்கிறோம். நாம நிறைய வேலை, 24 மணி நேரம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை நான் சொல்றேன், சரி 8 மணி நேரம் வேலை செய்றீங்க, படிக்கிறீங்க, ஓகே 8 மணி நேரம். மிச்சம் இருக்கிற 8 மணி நேரம் தூங்குறோம், சரியா? 6 மணி நேரத்துல 8 மணி வரைக்கும், 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குறோம், சரி. அப்போ அதுபடி கழித்தால் 16 மணி நேரம். மிச்சம் இருக்கிற 8 மணி நேரம் என்ன பண்றோம்? நம்ம கடன்களை எல்லாம் முடிக்கிறோம், நம்ம வேலைகளை செய்கிறோம், நடக்கிறோம், போற வரோம். மிச்சம் இருக்கிற 6 மணி நேரம் என்ன செய்கிறோம் என்று விருதாவாய் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். சும்மா இருக்கிறோம், ஒண்ணுமே செய்யறதில்லை. டிவி பார்க்குறோம், செல்போன் நோண்டுறோம், தோத்துறோம், மற்ற காரியெல்லாம் பேசுறோம், மற்ற எல்லாத்தையும் உலக காரியெல்லாம் பேசுறது அறிந்து எல்லாம் நல்லதுதான். ஆனால் நம்முடைய நேரம் இயேசுவோடு செலவாகிறதா? நம்ம கொடுக்க தயங்குகிறோம். தேவனிடத்தில் உங்கள் நேரத்தை கொடுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். உங்கள் உழைப்பை கர்த்தருக்கு என்று கொடுங்கள். உங்கள் உழைப்பு நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக உழைத்த உழைப்பு நல்லதுதான், செய்வதுதான். ஆனால் இயேசுக்காக, இயேசுடைய அன்பை பிறருக்கு சொல்லுவதற்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இயேசுடைய அன்பை சொல்லுங்கள். ஒரு 4 வசனங்களை வையுங்கள், 4 செய்திகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது மற்றவர்கள் ஏதோ ஒன்றை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பலத்தை கர்த்தருக்கென்று கொடுங்கள். முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எல்லாம் மாறிவிட்டது. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சபைகளில் இன்று பிரசங்கம் பண்ணி கொண்டு அதெல்லாம் வேண்டாம். இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நான் இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை. கஷ்டப்படாமல் எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. கர்த்தர் நம்முடைய முழங்காலை ரொம்ப நேசிக்கிறார். நீ நம் முழங்கால் படிக்கும் பொழுது பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் எழுந்து நிற்பார். அல்லேலூயா. வசனம் இருக்குது, ஆமா வசனம் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய முழங்காலுக்கு பவர் இருக்கணும். பலம் இல்லை நமக்கு. ஆராதனைக்கு முழங்கால் படித்து ஜெபிக்க மனதில்லை, கரங்களை தூக்கி ஜெபிக்க பலன் இல்லை. உங்கள் பலத்தை கர்த்தரிடத்தில் கொடுங்கள். அடுத்தது ஸ்தோத்திரம். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? கற்றுத்தரப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் நம்மால் முன்னேற முடியாது, மேன்மையடைய முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபையில கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். போதகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. இயேசு மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்ற வசனம் இருக்கிறது. நாம் இயேசுவோடு பெரிய ஆட்கள் அல்ல, இல்லவா? நாம் கீழ்ப்படுகிற அறிவு, தேவனுக்கு கீழ்ப்படிதல். அதுக்கு அடுத்தது 11ஆம் வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். பின் செல்லுகிற அனுபவம், பின்பற்றுகிற அனுபவம், இயேசுவின் பின்னே போகிற அனுபவம். இந்த உலகத்துல இயேசுவின் பின்னால் போனால் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்.
மனிதனின் பின்னால் போனால் அது எப்படி முடியும் என்று நமக்கு தெரியாது. மனிதனுக்கு பின்பாய் போனால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாய் மரணத்துக்கு நேராய் போகும். இயேசுவுக்கு பின்னால் போனால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நாம் கர்த்தருக்குள்ளே மேன்மையடைய அவரை நம்ப வேண்டும். அவருக்கு நம்மால் முடிந்த நேரத்தையும் நம்மால் முடிந்த உழைப்பையும் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். பலத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். அடுத்து கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கடுத்து அவரை பின்பற்றி போக வேண்டும். நான் சொல்றேன், எவ்வளவு பண மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் இயேசு விட்டு விலகிறாதீங்க. ஹல்லேலூயா. மைக்ரோசாஃப்ட்டுக்கு CEO ஆனாலும் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு பெரிய பணக்காரராயிட்டு கோடி கோடியா நீங்க சம்பாதிச்சாலும் சரி, இயேசு விட்டு போயிடாதீங்க. என் வேலை முடிஞ்சிச்சுப்பா, நான் வந்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு, அதுவும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு CEO ஆயிட்டேன், எனக்கு இனிமே இயேசு வேணும். மைக்ரோசாஃப்ட் CEOவே இயேசுவை தான் நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரே ஜெபம் பண்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்தாலும் நம்ம இயேசு விட்டு பின்னாடி போயிடுறோம். கொஞ்சம் அற்புதம் நடந்தாலும் இயேசு விட்டு பின்பற்றுவதை நிறுத்தி விடுகிறோம். வேலை முடிஞ்சிச்சு, நான் போறேன். இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் வேலை இருக்கு. எப்போ இயேசு என்னை ஆசீர்வதிச்சாரோ அதுக்கப்புறம் தான் எனக்கு பொறுப்பு இருக்கு. அவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்த காரணம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, அவரை விட்டு ஓடுவதற்காக அல்ல. ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசுவிடத்தில் வரும்பொழுது இயேசு சொல்றாரு, அப்பா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் சேல் பண்ணி ஏழைகளுக்கு கொடு, என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எங்க தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார், இதெல்லாம் ஏழை கொடுக்கணுமா? கொடுங்க. என்ன பின்னாடி வா, என் பின்னாடி வரணும்னா உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கேன். ஹல்லேலூயா. சீசர்கிட்ட கேட்டார், அப்பா நீ போயிட்டு வந்தியே, என்னை நம்பி போயிட்டு வந்தியே, உனக்கு ஏதாவது குறைவு இருக்கா? எதுவுமே குறைவு. நான் நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, எனக்கு நல்லா மதிச்சாங்க, எல்லாத்தையும் என்னை மேன்மையாக வச்சாங்க. காரணம் நான் உன் கூட இருக்கிறதுனால தான்ப்பா. உனக்கு அதெல்லாம் வேணுமா இல்லை நான் வேணுமா? எனக்கு நீங்கள் தான் ஆண்டவர். மனிதர்களால் உலக ஆசைகளை வெறுக்க முடியல, உலக நன்மைகளை வெறுக்க முடியல, உலகம் கொடுக்கிற அநித்தியமான சந்தோஷத்தை விடுவதற்கு ஆயத்தமா இல்லை. ஏன் கிறிஸ்தவர்களாய் சபைக்குள்ள வருவதற்கு மக்கள் யோசிக்கிறாங்க? இங்க போனா இவர் இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, பைபிள் வாசிப்பாரு, முழங்கால நில்லுப்பாரு, பாவம் செய்யாதேம்பாரு, தண்ணி அடிக்காதேம்பாரு, புகை பிடிக்காதேன்னு சொல்லுவாரு, ஊதாரித்தனமா இருக்கான்னு சொல்லுவாரு, கெட்ட சபகாசம் வேணாம்னு சொல்லுவாரு. எனக்கு இதெல்லாம் விடுறது எனக்கு மனசு இல்லை. தேவ பிள்ளைகளே, உலகத்தை வெறுத்து அவர்களுடைய கர்த்தர்களை மேன்மைப்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். கடைசியாய் இந்த பேதுரு இயேசுவுக்காக தலை கீழாய் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். நிலைத்திருக்கிற அனுபவம். இயேசு பின்னாடி நான் போவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் போகணும், சாவர வரைக்கும் போகணும். பாதியில் ஓடியாந்துடக்கூடாது. ஐயோ பிரச்சனை வருதுங்க. ஊழியத்திற்கு சில பேர் வரும் பொழுது உற்சாகமாக ஊழியத்துக்கு வருவார்கள். ஊழியத்துக்கு வரும்போது தான் பிரச்சனை இருக்கும். சாப்பிட முடியாது, சாப்பாடு கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல உடை கிடைக்காது, நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்காது, வாகனம் கிடைக்காது, வாகனத்துக்கு பெட்ரோல் போட முடியாது. நான் கஷ்டப்படுறது எல்லாமே என் பிள்ளைங்களும் கஷ்டப்படும், வேதனைப்படுவாங்க, ஐசோலேட் பண்ணப்படுவாங்க, யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு காரணம் பண்ணப்படுவார்கள். என்ன நான் யார் நம்பி வந்தேன்? இயேசுவை நம்பி வந்தேன். சில பாஷை சொல்றதை கேட்டிருக்கேன். நான் கஷ்டப்படுறது சரிதாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனா என் பிள்ளைங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறதை பார்த்து நான் இருக்க முடியும், நான் திருப்பி வேலைக்கு போறேன், ஊழியம் வேண்டாம். நிலைத்திருக்கிற அனுபவம் தேவை. கலப்பையில கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காதிருங்கள். உலகத்துல நிறைய ஆசை இருக்கு. இன்னைக்கு நாங்க போனா நல்ல வேலை கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது, நல்ல வேலைகளுக்கு இருந்தாலும் போக முடியும், நல்ல சம்பாதிக்க முடியும். ஏன் அவள் போல என் இயேசுக்காக நான் எல்லாவற்றையும் துச்சமா எண்ணி இயேசு என் முன்பாய் போகிறார், இயேசுவை நடத்துவார் என்ற விசுவாசத்தில் வந்து இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பணங்காசெல்லாம் இல்லைதான், வசதியெல்லாம் இல்லைதான். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தை பார்த்து நாங்கள் வளரணும். கர்த்தர்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறார். ஒரு நாள் முடியறதே அப்பா
இன்னைக்கு இந்த நாள் முடிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறோம். கர்த்தர் என்னை நடத்துகிறார். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு போதகர் தன்னுடைய குடும்பத்தோடு நாகாலாந்து பகுதியில் ஊழியம் செய்ய போன. நாகாலாந்து இப்போ ஒரு பெரிய ஒரு மாநிலமாக இருக்குது. அந்த காலத்தில் ஆதிவாசிகள் நிறைந்திருந்தது. நாகத்தை, அதாவது பாம்பை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற அங்கே போய் இயேசுடைய அன்பை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அந்த ஊர் தலைவர்களும் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் அந்த ஊழியரை பிடித்து, அவர்கள் குடும்பத்தை பிடித்து அடித்து இயேசுவை மறுதளிக்க சொன்னார்கள். என் உயிர் போனாலும் நான் ஒரு நாளும் அதை மறுதளிப்பதில்லை என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுது அந்த ஊர் தலைவன் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு, 3வது பையன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு அவர் தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தைய கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இப்போ தலையை வெட்ட போகிறோம், இயேசு மறுதளிப்பியா? இல்லை, இயேசுவை விடுவதில்லை. இந்த குழந்தை தலை வெட்டினான். 2வது பிள்ளை கொண்டதான், இந்த பிள்ளையை கொல்ல போகிறோம், இயேசு விடுறதா தான், உயிரோடு விடுறாங்க. இயேசுவின் பின்னாக வந்து விட்டேன், இயேசுவின் பின்னாக வந்து விட்டேன், எந்த ஒரு தீங்கையும் நான் பார்த்தாலும் பரவாயில்ல, பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளையும் கொண்டாங்க. முதல் பிள்ளைக்கும் அப்படியே நடந்தது. கடைசியாக மனைவியை நிப்பாட்டி கேட்குறாங்க, மனிதர் இருப்பாயா? நானாக இருந்தால் கண்டிப்பாக நான் இயேசு வேணாம், என் பிள்ளைங்க என் குடும்பத்தை எனக்கு வேணும்னு சொல்லி பின்னுக்கு போச்சலாம். இல்லை சொன்னார், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் வந்துடுவேன், குடும்பமாக போய் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிப்போம். யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? நான் பின்பற்றுகிற இயேசுவை நான் ஒரு நாள் விடுவதில்லை என்று சொல்லி ஒரு பாடலை பாடினார். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், அல்லேலூயா, பின்னோக்கே நான். தேவ பிள்ளைகளை, இயேசுவை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார், சிறுமைப்படுத்த மாட்டார். ஒரு நம்பி வந்தவங்க ஒரு நாள் சிறுமைப்படுத்துவதில்லை, மேன்மையாக இருப்பீங்க. விசுவாசிங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில கர்த்தரை அனுமதிப்பார். உங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காக கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை ஒரு சில நேரத்தில் டெஸ்ட் பண்ணுவார். அவரை விட்டு பிரியாது. மனைவியை கொன்றார்கள், கடைசியாக இவரையும் கொன்றார்கள், இவரும் மரித்து போனார். அந்த ஊர் தலைவன் யோசித்தான், என்ன அந்த கடவுள் அவ்வளோ பெரிய கடவுளா? உயிரை கொடுக்கிற அளவுக்கு கடவுளா என்று சொல்லி அவன் மனதில் ஒரு பெரிய மரணம் அவள் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. பின்பாக அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நாகாலாந்தில் இயேசுடைய சுவிசேஷம் அறிவிக்க அவன் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாயிருப்பான். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவரோடு நிலைத்திருந்தாள், அவரை பின்பற்றினான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், அவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், அவரை நீங்கள் நம்பினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பேதுருவை போல, சீமோனை போல நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இன்னும் மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபித்து முடிக்க போகிறோம். Praise Jesus. Amen. Hallelujah. Hallelujah. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு பின்ன போயிடக்கூடாது. வெறுமையான படகை தேடி வந்து சீமோனுடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கை படகை தேடி வந்து எங்களை மாற்றி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி.
பேதுரு மிகுந்த துக்கத்தோடு மிகுந்த வேதனையோடு வலைகளை அலசி கொண்டிருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்களும் அலசி 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 எங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு வருகிறோம். இந்த காலை வேளையில் அது மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் எதை செய்தாலும் அதை எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்காக செய்கிறீர். என்ன சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அது நன்மையாக மாறுகிறது. இந்த வாக்கு இன்று நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரேன். அதுபோல எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்பாக எங்களை துக்கப்படுத்தி, எங்களை காயப்படுத்தி, எங்களை வேதனைப்படுத்தி, எங்களை ஒதுக்கி வைத்த மக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தவும் மாற முடியும். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான படகுகள் அல்ல. எங்க படகுல இருக்கிறீங்க, எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கீங்கப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் உண்மை பின்பற்ற உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் உண்மை நம்ப எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வழிகளில் நடக்க எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உண்மை எப்பொழுதும் கரம் பற்றி பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உங்க கையை பிடிச்சிக்க கூடாது. ஆண்டவரே, நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நடத்துங்க. ஆண்டவரே, உண்மையில் நிலைத்திருக்க, மரணம் வரை நிலைத்திருக்க, மரணம் வந்தாலும் எங்களை உண்மை விட்டு பிரிக்காதபடிக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. எந்தெந்த இடத்துலலாம் உடைய பிள்ளைகள் காயப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானத்தோடு நிற்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவீராக. படிக்க திராணி இல்லாமல் ஆண்டவரே படிப்பு ஏறாம கஷ்டப்படுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றம் உண்டாக ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்துங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலைகள் கிடைக்க ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திருமண காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்துங்கப்பா. பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய புத்திர பாக்கியத்தை கொடுத்து நீரே வழிகாட்டும் தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்ய காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர் கடன் பிரச்சனை கர்த்தர் மாத்துங்க, விடுதலையாக்குங்கப்பா. நீரே மேன்மைப்படுத்துகிற தெய்வம், எங்களை உயரத்தில் கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கிறவர். நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளு. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த உன்னதமான ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நித்திய கிருபைகளும் மேன்மைகளும் இன்றும் என்றும் சதாகாலம் இந்த சபையில் இருப்பவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடும் தேவ கரன் வருகை மட்டும் என்றதைக்கு தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.